குஜராத் மாநிலம் சூரத் நகரின் கத்தார்காம் பகுதியில் உள்ள நாசிர் நகர் குடிசை பகுதியில் நகராட்சி அதிகாரிகளால் காவல்துறையினர் முன்னிலையில் சுமார் 100 வீடுகள் புல்டோசர்கள் மூலம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அங்கு வசித்து வந்த நூற்றுக்கணக்கான ஏழை குடும்பங்கள் தங்களின் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கின்றனர். இதில் அதிர்ச்சிக்குரிய தகவல் என்னவென்றால், இந்த வீடுகளை இடிக்க யார் உத்தரவிட்டது, எதன் அடிப்படையில் வீடுகள் இடிக்கப்பட்டன என்ற கேள்விக்கு இதுவரை பதிலில்லை. இதற்கு எந்த அரசு துறையும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இந்த சம்பவம் குறித்து சூரத் மாநகராட்சி அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்த பாஜக எம்எல்ஏ வினு போதியா, அதிகாரிகள் அளித்த தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். மாநகராட்சி குழுவினர் அங்கு சட்டப்பூர்வ சாலை எல்லை கோடுகள் அளவீடுகளை எடுப்பதற்காக மட்டுமே சென்றிருந்தனர். வீடுகளை இடிப்பதற்கான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நடவடிக்கைக்கும் உத்தரவிடப்படவில்லை. மாநகராட்சி கோப்புகளிலும் இதற்கான பதிவுகள் எதுவும் இல்லை. மாநகராட்சியே செய்யவில்லை என்றால் பட்டம் பகலில் ஒட்டுமொத்த குடிசை பகுதிகளையும் அழிக்க இவ்வளவு தைரியம் யாருக்கு வந்தது? இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை தேவை என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளூர்வாசியான ஜாவித் ஷா பேசுகையில், ஜேசிபி இயந்திரங்கள் எங்கள் வீடுகளை இடித்த போது பெண்களும் குழந்தைகளும் கதறி துடித்தனர். ஆனால் போலீசார் அங்கு அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டுதான் இருந்தனர் என்று வேதனையோடு தெரிவித்தார்.